இந்த வீடியோ ஜேஏ போஸ்ட் அப்புறம் டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் எங்களுக்கான காமன் வீடியோ. இந்த வீடியோவில் கவுன்சிலிங்கில் என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன ப்ரூஃபுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். முதல்ல உங்கள் நேம் செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் உங்கள் நேம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் செக் பண்ணுவாங்க. இது எதை பார்த்து செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் டிசி, அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக என்ன படிச்சீங்களோ அதோட டிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் இருக்கும், அதை கூட செக் பண்ணுவாங்க. அதனால் டிசி இருந்தால் எடுத்துங்க, கண்டிப்பாக தேவைப்படுச்சுன்னா சப்மிட் பண்ணுங்க, இல்லாட்டினா அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் ஜெண்டர் செக் பண்ணுவாங்க. டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை பார்த்து ஜெண்டர் செக் பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் ஏஜ் லிமிட். உங்கள் ஏஜ் லிமிட்டை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு செக் பண்ணுவாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை 10th மார்க் ஷீட்டில் இல்லை 12th மார்க் ஷீட்டில் இல்லை டிகிரி மார்க் ஷீட்டில் செக் பண்ணுவாங்க. அப்படி அதில் இல்லை, அதாவது ஓஎஸ்எல்சி, அதாவது ஓரியன்டல் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்காது. அந்த டைமில் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க, இல்லை டிசியில் செக் பண்ணுவாங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணான்னு பார்க்கலாம். 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு 10th மார்க் ஷீட்டை செக் பண்ணுவாங்க. +2 குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டை செக் பண்ணுவாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு 10th 12th அப்புறம் டிகிரி 10th 12th மார்க் ஷீட் செக் பண்ணுவாங்க. டிகிரியில் டிகிரி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் அதை எடுத்துங்க, ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருந்தாலும் எடுத்துங்க. சப்போஸ் கேட்டால் மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. சிஓஏ காமிச்சிருந்தீங்கன்னா, அதாவது சில போஸ்ட் ஜேஏல டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் இதில் சிஓஏ காமிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். சில பேர் அதுக்கு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்னென்னு ஒரு தடவை பார்த்துடலாம். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, டிகிரி இல்லைன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட். எதில் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைன். இதில் நீங்கள் டிகிரி டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் சிஓஏக்கு ஈக்குவலண்ட் தான். இப்போ சில எக்ஸாமில் நீங்கள் மோர் தென் 1 attempt, அதாவது ஒரு அட்டம்ப்ட் மேலே எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த சர்டிஃபிகேட் காமிக்கணும் அப்படின்னா, எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது மோர் தென் 1 attempt இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, நாலேஜ் இன் தமிழ். நீங்கள் தமிழில் என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் லாங்குவேஜை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண பிறகு வித்தின் 2 yearsக்குள்ள டிஎன்பிசி நடத்துகிற 2nd class லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இது வந்து சில போஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் மற்ற சில போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸ் தர மாட்டாங்க. கம்பல்சரியாக நீங்கள் நாலேஜ் இன் தமிழ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அப்புறமேல நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட், டிடபிள்யூ சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். 2 பாஸ்போர்ட் சைஸு கலர் ஃபோட்டோ எதுக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டையும் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அடுத்தது லாஸ்ட்டாக மெமோ கம்பல்சரியாக பிரிண்ட் எடுத்து கொண்டு போங்க.